ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு ஹெச்வேதா. ரேஷியன் ப்ரொபோர்ஷன்லேருந்து செகண்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்காக ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, கொஸ்டினில் பாருங்கள். ஒரு ஸ்கூலில் மேத்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டோட ரேஷியோ 5:7:8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது மேத்ஸில் 40% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸில் 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பயாலஜியில் 75% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சீட்டோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இனிஷியலாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி 5:7:8 ரேஷியோவில் இருக்குது. இப்போது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குதுல்ல, பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினோன்னா கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 40%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/5. நெக்ஸ்ட்டு 50%க்கு 1/2, 75%க்கு 3/4. இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ. ஓகேவா? இப்போ கீழே இருக்கிறது இனிஷியல் வேல்யூ, மேலே இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ. அப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ரேஷியோ படி எவ்வளோ வரும்? இனிஷியலாக 5 இருக்குது, 5 + 2 7ன்னு மாறும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இனிஷியலாக 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3ன்னு மாறும். நெக்ஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 4, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7ன்னு மாறும். இந்த 3 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ, 7 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ. ஓகே, இப்போது கீழே இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஆன்சர் 5ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆன்சர் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நம்பர் 2ல் கேன்சல் பண்ணணும்னா அந்த நம்பர் கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஆனால் இது ஆட் நம்பராக இருக்குது. ஸோ ரேஷியோவில் ஒரு 2ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேல்குலேஷன் ட்ரிக்ப்பா. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் 10:14:16 மாறும். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். 5 பார்ட்டோட வேல்யூ 10. அப்போ 7 பார்ட்டுக்கு எவ்வளோ வரும்? 5 2ல் மல்டிபிள் பண்ணும்போது 10ன்னு வருது. ஓ 7 2ல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 7ல் மல்டிபிள் பண்ணும்போது 14ன்னு வரும். இப்போ 3 7ல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 21. நெக்ஸ்ட்டு 4 4ல் மல்டிபிள் பண்ணும்போது 16ன்னு வரும். ஸோ 7 4ல் மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போது காமன் டேர்ம் எதாக இருக்கா பாருங்கள். 3மே 7ஓட மல்டிபிள். 2 × 7, 3 × 7, 4 × 7. ஸோ ஆன்சர் 2:3:4பா. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, இப்போது இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.